ராமபுரம் ஊரில் வயதான மூதாட்டி ஒருத்தி அப்பம் கடை நடத்தி வந்தாள். அவள் கைவண்ணத்தில் உருவாகும் அப்பங்கள் அந்த ஊரில் பிரபலம். ஆனால் சர்க்கரை விலை ஏறியதால் ஒரு தந்திரம் செய்ய நினைத்தாள். ஒரு காகித அட்டையில் இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லை என்று எழுதி தொங்கவிட நினைத்தாள். என்ன பாட்டி, என்ன எழுதணும்? இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லை அப்படின்னு பெருசா எழுதி வாசல்ல தொங்க விடுப்பா. அப்போது அங்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் அப்பம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். பாட்டி, முதல் அப்பம் நல்லா இருந்தது, இன்னொரு அப்பம் கொடுங்க. இந்தாங்கப்பா சூடான அப்பம். சாப்பிட்டு முடித்துவிட்டு வாடிக்கையாளர் இப்படி சொன்னா, பாட்டி, அப்பத்துக்கு கொஞ்சம் சர்க்கரை வைங்க. ஏம்பா, வாசல்ல தொங்குற போர்ட பாத்தியா இல்லையா? இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லைன்னு எழுதியிருக்கு. பார்த்தேன் பாட்டி, அத படிச்சுட்டு தான் கேக்குறேன். அந்த போர்டுல இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லைன்னு தான் இருக்கு. இது நான் வாங்குற இரண்டாவது அப்பம். இதுக்கு சர்க்கரை கொடுங்க. அடப்பாவுமே, இப்படி ஒரு ஓட்டையா? சரி சரி, இன்னைக்கு மட்டும் தரேன், நாளைக்கு பாரு. மறுநாள் அந்த மூதாட்டி அறிவிப்பை மாட்டினாள். அப்பத்திற்கு இன்று முதல் சர்க்கரை இல்லை என்று எழுத செய்தாள். அதன்பின் யாரிடமும் சர்க்கரை கொடுக்க தேவையில்லை என்றானது. ஆனால் மதியமே ஒரு புது சிக்கல் வந்தது. ஒரு வழிப்போக்கன் ஒருவன் பாட்டி கடையை நோக்கி வருகிறான். அம்மா, ரொம்ப பசியா இருக்கு. என்கிட்ட 5 ரூபா தான் இருக்கு. எனக்கு எலுமிச்சங்காய் அளவு சோறாவது போடுங்கம்மா. ஓ, தாராளமா. எலுமிச்சங்கிற அளவு சோறு தானே, தந்துட்டா போச்சு. பணத்தை இங்கே வை. மூதாட்டி வழிப்போக்கனுக்கு இலையில் ஒரு சிறிய உருண்டையை உருட்டி வைக்கிறாள். என்னம்மா இது? ஒரு வாய் கூட இருக்காது போல இருக்கே. இதுவா என் பசிய தீர்க்கும்? நீதானே கேட்டே எலுமிச்சங்க அளவு சோறுன்னு. நான் அப்படியே போட்டுட்டேன். வேணும்னா சாப்பிடு, இல்லனா கிளம்பு. சரிம்மா, இந்த சோறு எனக்கு வேண்டாம். என்னோட 5 ரூபாயை திருப்பி கொடுங்க. நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிடுகிறேன். அதெல்லாம் முடியாது. நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். காசெல்லாம் திரும்ப தர முடியாது. மூதாட்டி பணத்தை தர மறுத்ததால் அந்த வழிப்போக்கன் ஊர் பெரியவர் மரியாதை ராமனிடம் சென்று நடந்ததை கூறினான். மரியாதை ராமன் ஒரு சபையை கூட்டி பஞ்சாயத்து செய்ய அந்த மூதாட்டி மற்றும் வழிப்போக்கன் இருவரிடமும் நடந்ததை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். மூதாட்டியாரே, இந்த வழிப்போக்கன் சொல்வது உண்மையா? நீங்கள் ஏன் பணத்தை திரும்பத் தர மறுக்கிறீர்கள்? ஐயா நீதிபதி அவர்களே, நான் தப்பு எதுவும் செய்யல. இவன் கேட்டது எலுமிச்சங்காய் அளவு சோறு. நான் அதோ அந்த இலையில இருக்கிற மாதிரி உருட்டி வச்சுட்டேன். கேட்டதை செஞ்ச பிறகு காசை ஏன் திருப்பி கொடுக்கணும்? மரியாதை ராமன் ஐயா, பாட்டி கூறியதை அனைத்தையும் கவனித்துவிட்டு மரியாதை ராமன் ஐயாவிற்கு ஒரு யோசனை வந்தது. அப்போ இப்படி சொன்னாரு. நீங்கள் சொல்வது சரிதான் மூதாட்டியாரே. ஆனால் நீங்கள் என்ன ஒப்புக்கொண்டீர்கள்? எலுமிச்சங்காய் அளவு சோறு போடுவதாகத்தானே? ஆமா ஐயா. நீங்கள் காட்டியிருக்கும் உருண்டையில் நூற்றுக்கணக்கான சோற்றுப் பருக்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பருக்கையும் கடுகளவுதான் இருக்கிறது. எலுமிச்சங்காய் அளவு பருமனான ஒரு சோற்றுப் பருக்கை கூட அங்கே இல்லையே. ஐயா, தீர்ப்பு இதுதான். 1. வரிப்போக்கனுக்கு எலுமிச்சங்காய் அளவு பருமன் உள்ள ஒரே ஒரு சோற்றுப் பருக்கையை போடுங்கள். இல்லையென்றால் அவனது 5 ரூபாய் பணத்தை திருப்பித் தாருங்கள். ஐயோ, எலுமிச்சங்காய் அளவு பருமனுள்ள அரிசிக்கு நான் எங்கே போவேன்? பருக்கையே அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. என் தப்ப உணர்ந்துட்டேன் ஐயா. இந்தாங்கப்பா உங்க 5 ரூபா பணம். சொல்லில் தந்திரம் செய்த மூதாட்டி அதே சொல்லின் நுணுக்கத்தால் மரியாதை ராமனிடம் தோற்று போனாள். நீதி வென்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.